சட்டக்கடை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வழக்கறிஞர் பி முத்துக்குமார். நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வழக்கு நீண்ட வருடங்கள் நடந்துக்கிட்டே வருது. இதுக்கு ஒரு முடிவே இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, அதுக்கு முழு காரணம் நீங்களாக இருப்பீங்க. அப்படின்னா உங்களது எதிரி பிரதிவாதியாக இருப்பார், வாதியாக இருப்பார் அல்லது பிரதிவாதியாக இருப்பார். அதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா, இடைக்கால மனுக்கள்னு சொல்லி ஒன்று போடும். அது இறந்து போனவருக்கு எல்லார் பெட்டிஷனாக இருக்கட்டும், ஒரு காலதாமத மனுவாக இருக்கட்டும், இல்லை கமிஷனர் அப்பாயின்மெண்ட் சொல்லி ஒரு அட்வொகேட் கமிஷனர் அப்பாயின்மெண்ட்னு சொல்லி ஒரு மனு, அந்த இடைக்கால மனுவாக இருக்கட்டும், இதன் பேரில் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது டிஸ்மிஸ் ஆச்சுன்னா, வாதியோ பிரதிவாதியோ யார் போட்டாங்களோ டிஸ்மிஸ் ஆனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே உயர்நீதிமன்றத்தை அணுகி ஒரு சிஆர்பி போடுவாங்க. அப்போ அங்கே சிஆர்பி போடையில் அங்கே ஒரு ஸ்டே வாங்கினாங்க அப்படின்னா, நீங்கள் மெயின் சுட்டு நடக்காமல் போயிடும். அப்போ சிஆர்பி நடந்துக்கிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் மெயின்ஸ் சிஆர்பியை நீங்கள் நடத்தி முடிச்சாதான் மெயின் சுட்டு திருப்பி ரினியூவல் ஆகி திருப்பி ஓடிக்கிட்டு இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இடைக்கால மனுக்கள் சிஆர்பி எல்லாம் சீக்கிரமே முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் வழக்கு விரைவாக முடிக்கப்படும். விரைவான நிவாரணம் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.